அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலேயும் ஜாதக ரீதியாக ஜோதிடத்தில் கட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதில் இந்த காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த வருஷத்தில் எப்படி சஞ்சாரம் செய்ய போகிறாங்க, அதற்கு எப்படி நமக்கு பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பேச போகிறோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கவனிக்கணும். யோசனைகளை சொல்ல போகிறேன். பிடிச்சவங்க அதை பின்பற்றுங்க. இதையே நம்ம தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடலாம். அதுவே நமக்கு லாபமாக இருக்கும். நமக்கு இந்த யோசனையெல்லாம் பிடிக்காதுங்க. அறிவுரை கிடையாது. எப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை கிடையாது. யோசனைங்கிறது நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒரு அழகான பாதை. நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நல்ல கவனிங்க. காலையில் எழுந்திருக்கிறோம். நியூ இயர், தமிழ் புத்தாண்டு, காலண்டரை கிழிப்போம். அவ்வளவுதான். வருஷம் இது நடக்கும். வேறு இதை தாண்டி வேறு எதுவும் நடக்க போகிறது இல்லை. இந்த காலண்டரில் ஒரு பேப்பர் மாறும். புத்தாண்டு பிறந்து விட்டது, எல்லாம் சந்தோஷம். அப்படி திரும்பி பாருங்கள். நம்ம வீட்டில் நேற்று ராத்திரி யாரெல்லாம் கோபமாக இருந்தாங்களோ அவங்களும் அதே கோபத்தோடு தான் இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரன் யாரெல்லாம் நம்ம மேலே வன்மமாக இருந்தாலும் அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். நமக்கு இருக்கிற நண்பர்கள்லாம் நமக்கு பழைய கடனை கொடுக்காம நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான்னா அப்படியே தான் இருப்பான். ஏற்கனவே 4 பேர் பழசாக ஏமாற்றிருப்பான். இப்போ புதுசாக ஏமாத்துறதுக்கு ஒருத்தவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ புத்தாண்டு பிறந்திருக்கு, ஏதாவது மாறணும்னு நினச்சா நான் மட்டும்தான் சார் மாறுறேன். நான் நாளையிலேருந்து நல்லவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நாளையிலேருந்து நல்ல கணக்கை போடணும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து நான் இப்படிலாம் திட்டமிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுனால மட்டும் என்ன நடக்க போகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சமூகத்தில் முதல்ல ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அங்கே உங்களுக்கு ஒரு 4 பேராவது ஒரு குடும்பத்தில் இருப்போம். குறைஞ்சது 3 பேராவது இருப்போம். 3 பேர் இருக்கிறதுனால தானே புருஷன், பொண்டாட்டி, ஒரு பிள்ளை, இதுதான் குடும்பம். புருஷன், பொண்டாட்டி 2 பேராவது ஒரு குடும்பம். இதுக்கு அடுத்தது மாமனார், மாமியார், இப்படி இருப்பாங்க. எல்லாரும் மாறுவாங்களா? எல்லாருக்கும் முதல்ல இன்னைக்கு புத்தாண்டுன்னு தெரியணும். இன்னைக்கு புத்தாண்டு, இன்னையிலிருந்து நான் சில சபதங்களை எடுத்துக்கிறேன். யார் மனசையும் நோகடிக்காமல் வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலைன்னா ஒதுங்கி இருப்போம். அதுக்கு நம்ம வார்த்தைகளால் யாரையும் சுட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதை நான் மட்டும் மாறி என்ன பலன்? எதிர உள்ளவனும் மாறணும். நான் எதிர உள்ளவன் செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் மட்டும் அவனை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு அந்த புத்தாண்டு புதுசாக தெரிய போகிறது இல்லை. அப்போ புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை குறைந்தபட்சம் நீக்குவதற்கு முயற்சி பண்ணணும். குறைந்தபட்சம் நீக்குவதற்கு, சில நிறைகளை நம்ம அதிகபட்சம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பராபவ வருஷத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய முதல் ஒரு சபதம், எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். அவன் ஏதாவது ஒரு சின்ன நல்லது செய்வான். அப்பா ஒரு நல்லது செய்வார், அம்மா ஒரு நல்லது செய்வாங்க, பையன் ஒரு நல்லது செய்வாங்க. இப்போ தன்னுடைய மாமனார், மருமக, தாத்தா, பாட்டி, எல்லா உறவுகளும், நண்பர்கள், நம்மளுடைய முதலாளி, நம்மளுடைய தொழிலாளி ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க. அதை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்போம். பாராட்டக்கூடிய மனம் என்று வருகிறதோ மகிழ்ச்சி தானாக வந்துடும். மகிழ்ச்சி தானாக வரும்பொழுது இந்த புத்தாண்டு சிறக்க ஆரம்பிச்சிடும். புத்தாண்டுடைய பிறப்பே மகிழ்ச்சியுடைய நிலைத்தன்மையில் தான். இதானே? அப்போ இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உலகம் முதல்ல மாறும்
அப்படின்னா தான் முழு புத்தாண்டை அனுபவிக்க முடியும். நான் மட்டும் மாறிட்டு புத்தாண்டை முழுசாக அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு ராசியில் பிறந்திருக்கிறோமே, இந்த ராசியில் இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை பிளான் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மற்றவங்களோடு நாம் மிங்கிள் ஆக முடியும். அப்போ மிங்கிள் ஆகிறதுனால இந்த வருஷத்தை கடக்க முடியும், வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும். அப்போ பிரச்சனையை எப்படி கடக்கிறதுங்கிறத விட பிரச்சனைகளை தடுத்து அதை கடப்போம் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் வாங்க. நிறைய நேரங்களில் இந்த விருச்சக ராசிக்கு முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த விருச்சக ராசிக்கு ரொம்ப தூரம்லாம் பயணம் பண்ணி தோற்று போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, தான் இருக்கிற வேலையை புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, தான் இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதனால் முதல் இடத்துலேயே கண்டுபிடிச்சிருங்க விருச்சக ராசிக்காரர்கள். ஆனால் சில நேரத்தில் அதையும் தாண்டி நம்பிக்கையோடு பயணம் பண்ணி தான் தோல்வி அடைகிறீங்க. இந்த வருஷத்தில் முதல்ல தெரிஞ்சுங்க, முதல்லையே ஆண்டவன் ஒரு அலாரம் கொடுத்துட்டான்னா அந்த பக்கத்தில் நீங்கள் போகிற நீங்கள் அப்படியே ட்ராவல் மாற்றி விட்ருங்க. ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணியே ஆகணும். இதை நீங்கள் ஒரு பிளானிங்காக பண்ணுங்கள். யாரை பற்றி கவலைப்படாதீங்க. அதனால் சில பேருக்கு உங்கள் மேலே வெறுப்பு வரும். ஒரு சிலருக்கு ஏன்னா நிறைய பேர் உங்களை கடனில் இழுத்து விடுறதான் வாய்ப்பு இருக்குது. நீங்களாம் கடனுக்குள்ளே போகவே மாட்டீங்க. சில பேர் உங்களுடைய வரட்டு கௌரவத்தை அதிகரித்து சுரண்டி விட்டு உங்களை கடனில் இழுத்து விட்டுருவாங்க. அதனால் இப்போ இந்த வருஷத்தில் நிறைய நீங்கள் நல்ல முடிவுகள், ஒழுங்கு முடிவுகள் எடுக்கணும். அதாவது வாழ்க்கை நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த பாடத்தை எல்லாம் வச்சு யார் எப்படி போயிட்டாங்க, யார் எப்படி இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க. திடீர் பணக்காரன் என்றைக்குமே நல்லா இருக்க முடியாது. திடீர்னு கீழே விழுந்துருவான். ஏன் விழுறான் சொல்லுங்கள்? பணக்காரன் ஆன பிறகு அவன் நிறைய பேரை மதிக்க மாட்டான். திடீர் பணக்காரனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். அவன் பழசை மறந்துடுவான், மறக்க வச்சிரும் இந்த உலகம். செலவோடைய கணக்கு தெரியாமல் தட்டுமாறுவான். இதெல்லாம் விருச்சக ராசிக்கு இதெல்லாம் ஒரு பாடம். இது நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடாது. அதை சரியாக பார்த்துக்கணும். அப்போ நம்ம என்றைக்குமே ஒரே முகத்தோடு இருக்கணும். அதான் விருச்சகம். நான் காசு இல்லாத போது சிரிச்சிட்டு இருந்தேன் சார், காசு இருக்கும்போது அதே சிரிப்பு இருக்கும் சார், கொஞ்சம் கூடலாம் சிரிக்க மாட்டேன் சார். இதுதான் பிளானிங்காக நீங்கள் விருச்சக ராசி வச்சுக்கணும். இந்த வருஷத்தில் சில ஒழுங்கு நடவடிக்கைகளை ஏற்படுங்க. ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியம் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சின்ன சின்ன தடைகள் உடனடியாக அது மாறும். சின்ன தடைகள் வரும், ஆனால் பயப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அது உடனடியாக மாறும், நண்பர்கள் மூலமாக மாறும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஒர்க்கில் நல்ல முன்னேற்றம், பண வரவுகள் அதிகரிக்கும். நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு பணம் வரும்பொழுது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. கஷ்டப்படும் போது உடனடியாக வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன்னு போடுங்க, அதுக்கு ஒரு பாட்டு வச்சு டியூன் வச்சு போடுங்க. நிறைய வாட்ஸ்அப்பில் உங்கள் சோகத்தையே காட்டுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத காட்டாதீங்க, சோகத்தை காட்டுங்க. சப்போஸ் ஒரு சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டால் கூட அந்த சந்தோஷத்தை காட்டிட்டு மறுநாள் 2 சோகத்தை காட்டிடுங்க. 2 ஸ்டேட்டஸ் வைங்க, 1க்கு 2 அடிச்சு நொறுக்கு. இதுதான் கண்டிப்பாக கடன் குறையும். நம்மளுடைய கடன் கண்டிப்பாக குறையும். ஒரு பெரிய சந்தோஷமான செய்திகள்லாம் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாராட்டெல்லாம் கொடுப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான பணம், அதுவும் இந்த லாட்ரி யோகம்லாம் இந்த வருஷத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர் வருமானங்கள், திடீர் உயர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட பெருமைகளை உணர்ந்து சில பேர் உங்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்குடைய அந்த பாராட்டுகளை வாங்கி இந்த ஒர்க்குக்காக பணம் கிடைக்க வாய்ப்பெல்லாம் இருக்குது. புதிய விஷயத்தை நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் விருச்சக ராசிக்கு. மேற்படிப்புகள், உயர்கல்விகள் நல்ல யோகத்தை கொடுக்கும். யாராவது இப்போ ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த உயர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல மொழிகளை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது மொழிகள்லாம் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு எந்த மொழி இருக்கோ அந்த மொழியோட இன்னொரு மொழியை இப்போ கற்றுக்க வேண்டிய கட்டாயம்லாம் ஏற்படும். அதை கற்றுக்குங்க, அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. முயற்சி திருவினையாக்கும். மீண்டும் சொல்கிறேன், எதை முயற்சி பண்ண, என்ன வேணாலும் முயற்சி பண்ண, முடியாதுன்னு நினைக்காத, முயற்சி பண்ணி கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை வெற்றி பெறும். கவனமாக இருங்க எல்லா விஷயத்திலையும். ஆனால் போட்டி உறுதி, போட்டியில் ஜெயிப்பு உறுதி. சில பேர் வேலையில், இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சில பேர் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பாங்க. உடனே அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்களேன்னு நினச்சி நீங்கள் எதுவும் விலகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க இந்த வருஷத்தில். அது சிறு காலம். அதுவும் இப்போ இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை. இந்த ஜூன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இந்த சனி பகவான் உங்களுக்கு பிளானில் போயிட்டுருக்காரு. இந்த குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். ஜூன் 2க்கு பிறகு எந்த அழுத்தம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த அழுத்தங்கள்லாம் அப்படியே அழகாக மாறி
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் நடக்க போகுது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு அடுத்த நல்லது தான் நடக்க போகுதுங்கிறதுனால அவசரப்பட்டு வேலையை விடுறது, இல்லை அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது, அதெல்லாம் இந்த வருஷத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் வேண்டாம். பிற்பகுதி அதாவது 6 மாதம், ஒரு 4 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ சித்திரை முழுசாக முடிவிட்டு வைகாசி ஆடி மாதத்துக்கு பிறகு சூழ்நிலைகளே மாறிடும். நல்லா இருப்பீங்க. அதுக்குள்ளே மனசில் நிறைய குழப்பங்களும் வருத்தங்களும் வரும், அழுத்தம் வரும். அதனால் உடனடியே நமக்கு ஏதாவது இந்த அழுத்தத்துக்காக ஃபீல் பண்ண வேண்டாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லா இருப்பீங்க. ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் ஒரு தைரியம் ஈர்ப்பு அதிகரிக்கும். நல்ல மனுஷங்களோட சந்திப்பு இருக்கும். யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். எல்லாருடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க. ஆச்சாரிய பெருமக்களோட ஆசீர்வாதங்களை வாங்குங்க. நிறைய சிவாலயங்களுக்கு செல்லுங்க, பெருமாள் கோவிலுக்கு போங்க, ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. மன உறுதி இந்த வருஷத்தில் அதிகம் தேவை. மன உறுதி அதிகம் தேவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் குதூகலம் ஏற்படக்கூடிய நேரம். நிச்சயமாக தைரியத்தினால் பல வெற்றிகளை பெற போகிறீங்க. மன உறுதியினால் பல வெற்றிகளை பெற போகிறீங்க. அதனால் யாராவது உங்களை பார்த்து இதெல்லாம் உனக்கு முடியாது, ஏன் நீ தேவையில்லாத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற, எதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ வீண் முயற்சி பண்ணுற அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவன் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுங்க. ஏன்னா நம்மளை டவுன் பண்ணுறதுக்கே பேசுவான். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப தன்னம்பிக்கையாக இருங்க. உங்களுக்கு எந்த கெட்டதும் வராது. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது செய்வன கோளாறுகள் இருந்தாலும் அதை நீங்கிடும். உங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்காததை போல் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் வெளியில் உள்ளவங்க பேச்சை ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களே நம்ம குடும்பத்தில் பாதி நிம்மதி எடுத்துன்னு போயிடுவாங்க. பல சீக்கிரட்டான சில விஷயங்களை நீங்கள் சீரியஸாக உங்கள் மைண்ட்லேயே அதை பூட்டி வச்சுக்கிங்க. எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் அதை வெளியிட்டுப்போம். எப்போ பார்த்தாலும் எல்லா சீக்கிரட்டையும் வெளியிட வேண்டாம். மகிழ்ச்சி தேடி வரக்கூடிய நேரம். இது ஒரு நல்ல காலம் இந்த வருஷம். அதனால் சிவாலயங்களுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் வழிநடையாக போகிற ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்க. ஏதாவது நடைப்பயணம் மேற்கொள்கிறேன்னு வேண்டிக்கிங்க. அந்த நடைப்பயணத்தில் ஒரு நல்ல அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, உங்கள் ராசிக்குரிய சில நல்ல விஷயங்களை பேசியிருக்கிறோம். ராசி நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் இந்த வருஷத்தில் சிந்திக்க ஆரம்பிப்போம். பிடிச்ச விஷயத்தை மட்டும் செய்வோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம். மற்றவங்களை ரொம்ப மைண்டில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைச்சிட வேண்டாம். இந்த உலகம் ஒரு சூது கவ்வக்கூடிய உலகமாக இருக்குது. இந்த குடும்பங்கள் சூது கவ்வக்கூடிய குடும்பங்களாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் பொய் சொல்கிறாங்க, உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்த ஒரு உலகத்தையும் நம்மளுடைய ஒரு ஆளால் திருத்தலாம் முடியாது. எல்லாரும் திருந்துவதற்கு முயற்சி பண்ணால்தான் எல்லாத்தையும் திருத்த முடியும். அதனால் இந்த வருஷ பிறப்பிலிருந்து ஒன்று செய்வோம். எல்லோர்ட்டும் எதிர்பார்க்காம நம்ம நடந்துக்கிறத பார்த்து அவங்க நடந்துக்கிற அளவுக்கு நம்ம சில மாற்றங்களை உண்டு பண்ணுவோம். நம்ம நல்லதாக நடந்துக்க ஆரம்பிப்போம். இந்த உலகமும் நல்ல விதமாக நடந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எதை போடுறோமோ அதை கண்டிப்பாக பயிர் அறுவடை செய்வோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் உடல் நலங்களில் மேம்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத கணவன் மனைவி உறவு, நண்பர்கள். ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறேன், எல்லாமே இதில் வரணும் இல்லை. அன்பு அகலாத, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை. நம்ம கொடுக்கறத கூட இன்னொருத்தவன் தடுத்து நிறுத்திடக்கூடாது. தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. இந்த பராசக்தி அன்னை அபிராமி துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி. இதுதான் வார்த்தையே. இந்த காலத்தோடு நான் என்னைக்கும் அகலாமல் இந்த காலம் எனக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு, பஞ்சபூதங்கள் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு அந்த சுகபாணி அருள்வாமி அபிராமி, அந்த அபிராமியுடைய பாதங்களில் நாம் எல்லோரும் சரணடைவோம்.
நிச்சயமாக இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். மன நம்பிக்கையும் மன தைரியத்தையும் முதல்ல விதைப்போம். எதுவும் நம்மளால் முடியும். நன்மையும் தீமையும் நம்மளால் தான் வருது, நம்ம செயலால் தான் வருது, சொல்லால் தான் வருது. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் பிளே தமிழ் வாயிலாக சந்திக்கிற பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுத்துற உலகம் நம்ம பக்கம் இப்போ சுத்த போகுது. நம்மளுடைய சுத்தல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.